Taste the Daily. தேனி கிழக்கு மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியங்களில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் ஆர்வமாக கலந்து கொண்டனர். தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் முன்னிலையில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ரதிமீனா சேகர் ஆண்டிப்பட்டி மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பூத் கமிட்டி சரியாக அமைக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தார். அனைத்து சமுதாயத்தினருக்கும் முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதா, ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் 3 பெண்கள் இடம்பெற்றுள்ளனரா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் லோக்கிராஜன் தலைமையில் கழக அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார், ஆண்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வரதராஜன் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூரில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பாதிரி புலியூர் பகுதி கழக செயலாளர் கெமிக்கல் மாதவன் ஏற்பாட்டில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் இதில் பங்கேற்று சாலை ஓர வியாபாரிகளுக்கு நிழல் குடை, பெண்களுக்கு புடவை மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வரகூர் அருணாச்சலம், சேவூர் S ராமச்சந்திரன் பங்கேற்று ஆலோசனை வழங்கினர். தேவிகாபுரம், மருசூர், முள்ளிப்பட்டு பகுதிகளில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமை வகித்தார். ஒன்றிய செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட, ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர்.